எடப்பாடியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 2000 வாழை மரங்கள் சேதமடைந்தது விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக வீரப்பம்பாளையம் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 2000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமானது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பகுதி வாரியாகவும் கிளைக்கழகம் சார்பாகவும் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்ததோடு முதலமைச்சருக்கு ஆதரவாக அனைவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சங்கராபுரம் அருகே உள்ள புத்திராம்பட்டு கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புத்திராம்பட்டு கிராமத்தில் 4வது வார்டில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தெருவில் செல்வதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். 4வது வார்டில் எங்களுக்கு கழிவுநீர் போற வசதி இல்ல. பிள்ளைங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கிறோம். அவங்க வீட்டுல கழிவுநீர் ரொப்பி குட்டை போட்டுட்டு வச்சு நாங்க வசித்துட்டு உட்காந்துருக்கிறோம். இப்ப தண்ணி ரொம்ப ரம்பி போனதால தெருவில் நடந்துட்டு இருக்குது தண்ணி. பிள்ளைங்க எல்லாம் விளையாடுதுவே. தலைவர்கிட்ட இருந்து நம்பர்ல இருந்து வார்டு கவுன்சிலர் எல்லாத்திட்டுமே சொல்லி பார்த்துட்டு காலையில இருந்து எதுவுமே என்னமோன்னு கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நாங்க என்ன பண்றது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு? எங்க தெருவில் எல்லா வசதியுமே இருக்கு. கோயில்ல இருந்து, மனைகார் ஆபீஸ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, கவர்மெண்ட் எல்லாமே எல்லா இதுவும் இருக்குது. ஆனா எங்களுக்கு சாக்கடை போறதுக்கு வழி இதில் எதுவுமே கிடையாது. நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்க எப்படி இருக்குது? டிச்சி இல்லை இந்த தெருவில் பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைங்க எப்படி விளையாடுது பாருங்க. இந்த தண்ணி அப்படியே கழிவு நீர் நாற்று அடிக்குது. உள்ளார போய் எங்களால் கால் வச்சு உள்ள நொய்ய முடியல. நாங்க எப்படி இருக்கிறது? தலைவரை கேட்டாலும் நீங்களே செய்யுங்கன்னா அப்ப நாங்க செய்யறதுக்கு தலைவர் எதுக்கு வந்திருக்காங்க? அப்ப நாங்களே செய்யணும். நம்பர் கேட்டாலும் நாங்களே செய்யணும். யாரு கேட்டாலும் எதுவுமே கண்டுக்கல. காலையில இருந்து எல்லாத்துக்குமே நாங்க போன் பண்ணிட்டு யாருமே வரவே கிடையாது. ஆந்திர மாநில அமைச்சர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வதற்காக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த உள்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வாங்கடகுடி அனிதா வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. குளித்தலையில் இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் தென்னூர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் அபிநயா என்ற இளம்பெண் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கரூர் நோக்கி சென்றுள்ளனர். இருசக்கர வாகனத்தை அருணாச்சலம் ஓட்டி சென்றபோது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே எதிரே வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சரக்கு வாகனம் மோதியதில் அருணாச்சலம் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்தார். மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அபிநயா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குளித்தலை போலீசார் அருணாச்சலத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தினை ஏற்படுத்தி தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.